பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. வணக்கம் பச்சை தமிழ நேயர்களே, இன்னைக்கு ஒரு முக்கியமான மேட்டரை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பெருந்தலைவர் காமராஜரால் 1963 அந்த ஆண்டுல கன்னியாகுமரி மாவட்டத்துல தொட்டிப்பாலம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு பாலத்தை காமராஜர் தன்னுடைய ஆட்சி காலத்துல அந்த பாலத்தை கட்டி திறந்தாரு. அது எவ்வளவு சரித்திரம் வாய்ந்த ஒரு பாலம். அது மாத்தூர் தொட்டி பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசியாவிலேயே மிக உயரமான இருக்கக்கூடிய ஒரு பாலம் அந்த மாத்தூர் தொட்டி பாலம் தான். அது மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலமா அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு குமரி மாவட்டம் கன்னியாகுமரிக்கு போறவங்க விவேகானந்தர் பாறையை பார்க்குறாங்க, திருவள்ளூருடைய சிலையை பார்க்குறாங்க இல்லையா? அது மாதிரி இங்க சைடில் மேற்கு பக்கம் மாத்தூர் தொட்டி பாலத்தை பார்க்காம யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு பாலம். அந்த பாலத்தை காமராஜர் முதல்வராக இருக்கும்போது 1963ஆம் ஆண்டு அதை கெட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டுறாங்க. 69வது வருஷம் அந்த பாலம் நிறைவடைந்து திறந்து வைக்கப்படுகிறது. காமராஜர் தான் அந்த பாலத்தை திறந்து வைக்கிறாங்க. திறந்து வச்சு அதுல தண்ணி போகும். அது ஏன் தொட்டி பாலம்னு சொல்றாங்கன்னா, தொட்டி மாதிரி இருக்கும் அந்த பாலம், அதனால அதை தொட்டி பாலம் அப்படிங்கிறாங்க. அது இல்லாம இரண்டு பக்கம் மலைகள் இருக்கு. அந்த இரண்டு பக்கம் மலையை இணைக்கக்கூடிய ஒரு பாலமா இருக்கிறதுனால ஒரு தொட்டில் போல அது இணைக்குது. அதனாலதான் இதை மாத்தூர் தொட்டி பாலம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த தொட்டி பாலத்துக்கு நுழையும் போது ஒரு கல்வெட்டு இருக்கும். அதுல காமராஜர் படம் பொறிச்சிருக்கும். இந்த பில்டு, அதாவது அந்த பாலத்தை கட்டியவர் பெருந்தலைவர் காமராஜர் அப்படின்னு போட்டிருப்பாங்க, தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர். அப்புறம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த பாலத்துடைய நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, அது உயரம் எவ்வளவு, கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு உயரத்தில் இருக்கு, எத்தனை தூண், எத்தனை பில்லர் அதில் கீழே நிற்குது, அது தாங்கி பிடிக்குது, இப்படிங்கிற மாதிரி சில டீட்டெயிலாம் இருக்கும். அது ஒரு கல்வெட்டு பெருசாக வச்சுருப்பாங்க. அதை வர்ற சுற்றுலா பயணிகள் அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு போவாங்க. ஆனால் சில கயவர்கள், சில தீய சக்திகள் இன்னைக்கு அதிகாலையில் அந்த கல்வெட்டை அடித்து நொறுக்கியிருக்காங்க. அதாவது கடப்பாறையை கொண்டு அந்த கல்வெட்டை அடித்து கீழே தள்ளி போட்டிருக்காங்க. தள்ளி போட்டு சிதிலமடைஞ்சு ரொம்ப மோசமாக இருக்கு. இதை சில மர்ம நபர்கள், அதாவது அவன் என்ன சொல்றதுன்னா, முட்டாள்கள் கூட இப்படி யாரும் செய்ய மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு காரியத்தை. பொதுவாக சமீப காலமாக பார்த்தீங்கன்னா, இந்த சமுதாயத்தில் ஒரு மோதல் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக சமுதாயத்தை பற்றி தவறாக பேசுறது, இந்த மாதிரி காமராஜருக்கு அவருடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக சிலருடைய தூண்டுதல்னால சிலர் காமராஜரை பற்றி அவதூறாக பேசுறது. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இடைத்தேர்தல் நடந்துச்சு. அந்த இடைத்தேர்தலில் ஒரு பொண்ணு பேசும். அது ஒரு அரசு ஊழியர். அது பேசுது, பறையன் தொட்டால் தீட்டு, சாணான் பார்த்தாலே தீட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மொழி பேசிச்சு. அது ஒரு பழமொழி. அந்த காலத்தில் யாரோ சொல்லியிருக்கான், அதை பின்பற்றி சொல்றாங்க. அதனால பல எதிர்ப்புகள் வந்துச்சு. பலர் நம்ம சமுதாய அமைப்புகள், சமுதாய கட்சிகள், சமுதாய சங்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே ஈரோட்டில் மாவட்ட ஆட்சியரையும் கண்காணிப்பாளரையும் சந்திச்சு மனு கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் சமீபத்தில் அந்த பொண்ணு அதுக்கு வருத்தம் தெரிவிச்சுது. நான் இது தவறாக பேசிட்டேன், என்னைய மன்னிச்சிருங்க. ஆனால் நான் பேசினது ஒன்று, ஆனால் அதை வெளியிட்டது சித்தரித்து வேற மாதிரி வெளியிட்டாங்க. அதனால அப்படியே இருந்தால் கூட நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்டுது. இது செய்ய வேண்டியது செஞ்சிருவாங்க. சமுதாயத்தை பற்றியோ காமராஜரை பற்றியோ தவறுதலாக பேசுறது, தவறுதலாக ஒரு செய்திகளை பரப்பி விடுறது, இப்படிலாம் பண்ணிட்டு கடைசியில் மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு மன்னிப்பு கேட்டு அசால்ட்டாக ஒதுங்கிடுவாங்க. நம்மளும் மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டு நம்மளும் அதை வெளியே வந்துடுறோம். அதே மாதிரி இன்னைக்கு காமராஜரால் திறந்து வைக்கப்பட்ட ஒரு பாலம், காமராஜரால் காமராஜர் உருவம் பொறிக்கப்பட்ட அந்த கல்வெட்டை சில மர்ம நபர்கள், தீய சக்திகள் கடப்பாறையை கொண்டு இடிச்சு தள்ளியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு நடக்குது? ஏதோ ஒரு பிரச்சனையை மறைப்பதற்காக இது ஒரு புதுசாக ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுறாங்க. பாருங்க, 2 நாள்ல தெரியும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கு, ஓடிட்டு இருக்கு. அதை மறைப்பதற்காக இந்த பிரச்சனையை கிளப்பி விட்டுருக்காங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு தீய சக்திகள் யாரோ இருக்கிறாங்க. அது யாரு என்னங்கிறத கண்டிப்பாக காவல்துறையும் சரி தமிழக அரசு அதை கண்டித்து அவங்க மேல தக்க நடவடிக்கை எடுக்கணும். அதாவது அந்த பாலத்துடைய நீளம் 1240 அடி, 28 தூண். ஒவ்வொரு தூணுக்கும்
40 அடி இடைவெளி விட்டு அந்த அந்த காலத்துல கட்டியிருக்காங்க. எவ்வளவு விஞ்ஞான பூர்வமா கட்டிருக்காங்க பாருங்க. கடல் மட்டத்திலிருந்து 110 அடி உயரத்துல அந்த பாலம் கட்டப்பட்டிருக்கு. அப்போ 28 தூணு, ஒவ்வொரு தூணும் 40 அடி இடைவெளி இருக்குது. ஒரு தூணுடைய சுற்றளவு மட்டும் 32 அடின்னு சொல்றாங்க. அப்போ அதை எவ்வளவு முயற்சி எடுத்து ஸ்டெப் எடுத்து அந்த வரைபடத்தை வரைஞ்சி அதை ஒரு உருப்படியான ஒரு திட்டமா கொண்டு வந்து பார்த்திருக்காங்க பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்த காமராஜருக்கு ஒரு இழுக்கு ஏற்படும்படியாக அவர் பேருக்கு ஒரு களங்கம் விளைவிக்கும் விதமாக அவருடைய படத்தை இது மாதிரி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த அங்க இருந்து தண்ணி அந்த அந்த ஆத்துல, அதாவது பேச்சுப்பாறை, சிற்றாறு, அந்த அணைகள் இருந்து வழிய வரக்கூடிய நீரை ஒரு கால்வாய் வழியா அதை கொண்டு வந்து அந்த பாலத்துக்கு கொண்டு வராங்க. அந்த பாலத்திலிருந்து அந்த தண்ணியை கொண்டு வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற விளவங்கோடு, கல்குளம் போன்ற அந்த இடங்களில் உள்ள நீர் பாசனத்துக்கு அந்த தண்ணியை பயன்படுத்துறாங்க. அந்த காலத்திலேயே காமராஜர் எத்தனையோ அணைக்கட்டுகளை கட்டியிருக்காரு, அதெல்லாம் நமக்கு தெரியும். 16 அணைக்கட்டுகளை கட்டியிருக்காருன்னா சும்மா லேசான காரியம் இல்லை. அதே மாதிரிதான் இந்த தொட்டிப்பாலத்தையும் அவருடைய மனசுல தோணுனதை விவசாயத்தை பெருக்கணுங்கிறதுக்காக அந்த விளவங்கோடு, கல்குளம் பகுதியில் உள்ள நீர்ப்பாசனம் அதிகரிக்கணுங்கிறதுக்காக அந்த பாலத்தை கட்டி தண்ணியை அந்த அவ்வளவு உயரத்துல தொட்டிப்பாலம்ங்கிற அந்த இது வழியா கொண்டு வந்து அந்த இடங்களுக்கு கொண்டு சேர்த்திருக்காருன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு பெரிய விஷயம். இதை பாராட்ட வேண்டாம். அவர் செய்யற பாராட்டணும்னா ஒவ்வொரு திட்டத்தையும் பாராட்டணும்னா முடியாது. அவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு காமராஜருக்கு பிறகு அதற்கு பிறகு அரசு எத்தனையோ அரசுகள் வந்திருக்கு. யாராவது ஒரு அணைக்கட்டு கட்டியிருப்பாங்களா? கெட்ட முடிஞ்சுதா? அவங்கள இருக்கிற அணைக்கட்டை பாதுகாக்க தான் முடியுமே தவிர புதுசாக யாரும் அணைக்கட்டு கெட்டலை. இருக்கிறத காப்பாத்திக்கிறாங்க, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு காமராஜருடைய திட்டங்கள் எல்லாம் பயனுள்ள திட்டமா இருந்துச்சு. அவருடைய ஆட்சி பொற்காலமா இருந்துச்சு. எவ்வளவு பெரிய மகான். தமிழகத்துல இன்னைக்கு விவசாயம் பெருகி இருக்குன்னா அதுக்கு காரணமே காமராஜர் வித்திட்ட அவருடைய மதிநுட்பம் தான். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவருடைய செயலுக்கு இந்த மாதிரி களங்கம் ஏற்படுத்தும் விதமாக அந்த கயவர்கள் எப்படி அவங்களுக்கு மனசு அந்த கடப்பாறையை கொண்டு அந்த கல்வெட்டை அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. நீங்களே பாருங்க. அதை யாருக்குமே அது ஒரு மனசாட்சி இருந்தாலும் கண்டிப்பா செய்ய மாட்டாங்க. ஆனா இது தொடர்ச்சியா காமராஜர் பெயரை இழிவுபடுத்த வேண்டும் நோக்கத்துலதான் யாரோ ஒரு பெரிய சக்தி பின்னாடி செயல்பட்டு இருக்காங்க. அது எந்த சக்திங்கிறது விரைவில் தெரியும். நம்மளும் அதை பார்க்க போறோம். கண்டிப்பாக காவல்துறையும் தமிழக அரசும் அந்த கயவர்களை கண்டித்து மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, தமிழக அரசு மீண்டும் அந்த அடித்து நொறுக்கப்பட்ட கல்வெட்டை புதுப்பிச்சு அதே இடத்துல வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த தொட்டிப்பாலத்துக்கு அருகில் பெருந்தலைவர் காமராஜருக்கு ஒரு முழு உருவ வெண்கல சிலையை வைக்க வேண்டும் என்பதுதான் அந்த பகுதியுடைய மக்களின் கோரிக்கை, சமுதாயத்தினுடைய கோரிக்கையும் கூட இருக்குது. நம்முடைய பச்சை தமிழுடைய கோரிக்கையும் அதுவாகத்தான் இருக்கிறது. எனவே தமிழக அரசு கண்டிப்பாக பெருந்தலைவர் காமராஜருக்கு மாத்தூர் தொட்டிப்பாலத்துக்கு அருகே மிகப்பெரிய ஒரு சிலையை வைக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். முத்திரமேஸ்வரன் தலைவர், தமிழ்நாடு நல சங்கம். பெருந்தலைவர் தமிழகத்தில் 9 ஆண்டுகள் பொற்கால ஆட்சி தந்த தலைவர். இந்திய நாட்டின் சுதந்திரத்துக்காக 9 ஆண்டுகள் சிறையில் இருந்த தலைவர். தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு கல்வி வளர்ச்சியாக இருக்கட்டும், தொழில் புரட்சியாக இருக்கட்டும், விவசாய புரட்சியாக இருக்கட்டும், இப்படி பல புரட்சிகள் வித்திட்டவர். தமிழக மக்களுடைய அடிப்படை தேவைக்காக அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்த தலைவர். அப்படிப்பட்ட தலைவர் அவர்கள் உலகமே போற்றும் அளவில் உருவாக்கிய குமரி மாவட்டம் மாத்தூர் தொட்டிப்பாலத்தில் அவர் திறந்து வைத்த கல்வெட்டை சில சமூக விரோதிகள் அடித்து உடைத்திருக்கிறார்கள். அதற்கு வன்மையான கண்டனங்களை தமிழ்நாடு நல சங்கம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக அரசு உடனடியாக இந்த கயவர்களை கைது செய்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது. அதற்கு தகுந்தாற் போல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு நல சங்கம் சார்பாக மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நேயர்களே, இந்த காணொலியை பாருங்க. இந்த மாதிரி நாட்டுல சில அசம்பாவிதங்கள் அங்கங்க நடந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் நமக்கு பார்வைக்கு கிடைத்த உடனே இதெல்லாம் நம்ம உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். வீடியோவை பாருங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கோ தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பச்சை தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.